ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேவதின் கடைசி பண்ணி அந்த சீரிஸோட பார்ட் 10th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடு யாரெல்லாம் பார்க்கலவே பார்த்து வந்துருங்க. அப்போ தான் கதை புரிய ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோடு எதாவது முடிச்சிருப்போம்னாக்கா ஆண்டோட செகண்ட் பொண்ணு வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் திருப்பி பேலட்குள்ளே வரதுக்காக கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கிஃப்ட்டை தூக்கி குப்பையில் போடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ யார் மனசு மாதிரி சமாதானமானாலும் ஆவாங்க தவிர ஆனால் இவன் மாறவே மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருப்பாரு ஹீரோ. அதோட போன எபிசோட முடிச்சிருப்போம். இப்போ வாங்க 10th எபிசோடுக்குள்ள போகலாம். இப்போ பேலட் கம்பெனியோட டான்ஸ் ஸ்டூடியோ தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோ தான் வந்து இப்போ டீச் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் பெண்டு நிமிர்ற அளவுக்கு வந்து டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் வீட்டை காமிச்சாக்கா ஹீரோயின் இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை ஸ்டாண்டு மாதிரி நிற்க வச்சு ஹீரோ பிடிச்சிட்டு தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் நார்மலாக தான் டான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோக்கு தான் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஹீரோ வெளில போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக கதை திறக்கிறாங்க. பார்த்தா வெளில லேடிஸ் கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ பயந்துருவாரு. ஹீரோ பயந்ததை ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வெளில வந்து பார்ப்பாங்க. பார்த்தா லேடிஸ் செக்ரட்டரி வந்திருக்காது. ஹீரோயினுக்கு தெரிஞ்சோன்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை உங்களை பார்க்க கோவம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி லேடி செக்ரட்டரி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் கோவம் உள்ள வந்து செக் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பரவாயில்ல கண்ணாடி இவ்வளோ நாள் ஆயும் கிளியராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வெளில போயிடுவாங்க. ஹீரோவும் எதை பேச தான் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சட்டையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளுற மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் என்ன வேலைகளை தான் அதிகமாக்குற அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணலை, உனக்கும் ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, அதான் நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அது மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அப்புறமா தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க லேடி செக்ரட்டரி வரதுக்கு முன்னாடியே கோ தான் வந்திருப்பாரு போல இருக்குது. இவங்க டான்ஸ் ஆடினதெல்லாம் பார்த்துருப்பாரு போல இருக்குது. அப்புறம் முதல்ல லேடி செக்ரட்டரி வந்து கூட்டிருப்பாங்க போல இருக்குது. இதை வந்து கோ வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. உன்னால ஹீரோனுக்கு எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி கோ சொல்லிடுறாங்க. இது வந்து ஹீரோக்கு கிளிக் ஆகிட்டு குடுகுடுன்னு சர்ச்சுக்கு தான் ஓடுறாரு. சர்ச்சுக்குள்ள போகும்போது கத்திக்கிட்டே போறாங்க. இது மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போறாங்க. அங்கே பார்த்தா எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. யாரா ஒரு சர்ச்சுக்குள்ள எப்படி கத்திக்கிட்டே வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. காட் ஏஞ்சலும் அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கத்துறத பார்த்துட்டு பொறுமையாக காட் ஏஞ்சல் பக்கத்துல இருந்து யார் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னைவா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹியூமன்ஸ் எதுக்காக கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்தி கேட்பாங்க. சுற்றி இருக்கவங்க என்னென்ன பையன் பேசணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. காட் ஏஞ்சலும் ப்ரேயர் பண்ணுற இடத்துல வந்து ஏன் அப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போயிடுவாரு. எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி காட் ஏஞ்சல் கேட்பாங்க. ஹீரோ வந்து எனக்கு ஒரு டவுட், அதை கேட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அதை கேட்டு காட் ஏஞ்சல் உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்துவாரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோவே சொல்லுவாரு, எனக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க என் பக்கத்தில் வந்தாலே ஹார்ட் பீட் அதிகமாகுது, நான் ரொம்ப நர்வஸ் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அதை கேட்ட காட் ஏஞ்சல் சொதப்பிட்டானே அப்படின்ற மாதிரி தலையிலே அடிச்சுப்பாரு. சரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட் ஏஞ்சலும் சொல்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சலுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்தாங்க. அது என்ன வேலைனாக்கா ஆர்டிஸ்டோட மனசில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும், அதுதான் வேலை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அவனும் அவனோட வேலையை பார்க்கறதுக்காக தொடங்கினான். பட் ஆனால் அவனுக்கு கிடைச்சது எல்லாமே தோல்வி தான். அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்தான். அந்த பொண்ணு ஒரு ஆர்டிஸ்ட் தான். முதல்ல நட்பாக ஆரம்பிச்சது காதலில் முடிஞ்சது. அந்த பொண்ணுக்காக ஏஞ்சல்ன்றதை மறந்துட்டு அந்த பொண்ணை லாஸ்ட்டில் கல்யாணம் பண்ணானா அவங்க சேரவே இல்லை அப்படின்ற மாதிரி காட் ஏஞ்சல் சொல்லி முடிக்கிறாங்க. ஹீரோவும் கன்ஃபியூஸாக பார்த்துட்டே வெளில வராங்க. இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே கோவோட கதை தான் போல இருக்கு. ஆனால் ஹீரோக்கு தெரியாது இவ்வளோ நேரம் சொன்ன கதை வந்து கோவோட கதைன்னு சொல்லி ஹீரோ வெளியில் வராங்க. ஆனால் கோ வந்து ஹீரோ வெளில வரதை பார்க்குறாங்க. ஆனால் வந்து ஹீரோ வந்து கோ நிற்கிறத பார்க்காத அவரோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு. ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ வந்து வெளில நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே. அப்போ தான் ஹீரோ குடுன்னு ஓடி வந்து ஹீரோயின் காலை பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் காலில் இருந்து நகம் பிஞ்சு ரத்தமே வருது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தலையில் வந்து கர்ச்சீஃப் மாதிரி கட்டிருக்காங்க. அதை அவங்க காலில் வர ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்து உனக்கு என்னை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோக்கு வந்து இப்போ காட் ஏஞ்சல் சொன்னதான் ஓடிட்டு இருக்க மண்டையில் யோசிச்சுட்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ சொன்னதை கேட்டு அப்போ எனக்கு எதுக்கு இது அப்படின்ற மாதிரி ஹீரோ கையில் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தாக்கா ஹீரோட கர்ச்சீஃப் தான் போல இருக்கு. அதை வாங்கிட்டு ஹீரோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு ஏஞ்சி போயிடுறாரு. அப்புறம் நாட்களும் போது ஹீரோனி இதே மாதிரி தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களால ஸ்டெடியாக ஆட முடியல. தடுக்கி கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஆனால் எப்படி ஹெல்ப் பண்ணுறது தான் தெரியல. ஹீரோவும் ஹீரோனோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வித்தியாசமாக இருக்குனாக்கா அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. அதுலேயும் ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்து பின்னாடி திருப்பி பார்க்குறாங்க. அது ஒரு ஐலாண்டில் எடுத்த ஃபோட்டோ போல இருக்குது. அந்த ஐலாண்டோட பேரை போட்டு அதுக்கு மேலே 2005 போட்டு மறுபடியும் இந்த நாளில் தான் நான் வந்து பேலட் ஆட ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான், என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் அந்த ஆடியன்ஸ் யாருன்றதை நம்மளுக்கு காமிக்கல. ஹீரோவும் அதை படித்து பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் யாருன்னா அவர் கவனிக்கல. அவர் வந்து திருப்பி ஹீரோனை நல்லா டான்ஸ் ஆட வைக்கணும், அதனால நம்ம மறுபடியும் இந்த இடத்துல ஒரு வேளை டான்ஸ் ஆட வச்சா ஹீரோனுக்கு டான்ஸ் ஆட வருமோ என்னமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஹீரோ. இப்போ அடுத்த நாள் காலைல ஹீரோ வந்து ஐலாண்டு கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா கோ தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கோ வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா
ஹீரோ போய் அங்கே ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டேஜ் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. அங்கேயே பார்த்தாக்கா ஒளிகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் ஹீரோ ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினையும் கோவம் பின்னாடியே வந்துடுறாங்க. அந்த ஸ்டேஜ் செட்டப் பார்த்தோன்னே ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு இது ஹீரோ பண்ண வேலை தான் சொல்லிட்டு அதனால ஹீரோ பேரை சொல்லி கிம்பேம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் கோ வந்து இல்லாமலாம் இங்கே கிடையாது. இந்த ஃபோட்டோவை பார்த்தா இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பண்ணேன் அப்படின்ற மாதிரி கோ வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயினி ஆமாம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இங்கே என் வயசுலேயே ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஆனால் நான் அவனை மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவும் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. எங்கே திருப்பி கீழே விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இதே மாதிரி தயங்கிட்டே நின்றுட்டு இருந்தால் ஆடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை யோசிச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா எந்த இடத்துல அவங்களுக்கு தடுக்கலை, எங்கேயும் லேக் ஆகல, கரெக்டாக ஃப்ளோவாக ஆடிட்டே போகிறாங்க. அப்புறம் ஹீரோயினே ஆடி முடிச்சிடுறாங்க. ஹீரோ ஒளிஞ்சிட்டு தானே இருந்தார். அந்த இடத்துல இந்த ஹீரோயின் ஆடுறதை பார்த்துட்டு தான் இருந்திருப்பார் போல இருக்கு. ஹீரோயின் ஆனதை பார்க்க வந்து ஹீரோக்கே மனசே பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் கோவும் ஹீரோயின் ஆனதை பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. கோவோட கண்ணுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க இறந்து போன கேர்ள் ஃப்ரெண்டே மறுபடியும் வந்து ஆடின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிச்சாக்கா ஹீரோயின் வந்து அவங்க எங்கேயும் லேக் இல்லாமல் ஆடினதுனால அவங்களும் அழுதுகிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கோவும் கீழே உட்காந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி உட்காருவாரு. கடைசியில் பார்த்தாக்கா ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு சின்ன பிளேஸ் தானே அந்த வெயிட்டு தான் உடஞ்சி ஹீரோ வெளில வந்து விழுந்துருவாங்க. ஹீரோவையும் பார்ப்பாங்க, கோவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த 10th எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.